பகலில் எல்லாரிடமும் சிரிச்சு கொண்டிருந்த அந்த பெண் இரவு வந்ததும் மட்டும் அமைதியாக உடைந்து போய் விடுவாள். வீட்டில் எல்லாரும் அவளை சந்தோஷமாக தான் பார்த்தாங்க. அவள் சிரிச்சா, பேசினா, எல்லாரையுமே கவனிச்சா. ஆனால் அவள் மனசுக்குள்ள தினமுமே நடந்த போராட்டத்தை யாருமே கவனிக்கல. ஒவ்வொரு நாளும் அவள் தன்னோட வலியை மறைக்க முயற்சி செஞ்சான். நான் சரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாழ்ந்தான். ஆனால் அந்த வார்த்தையை சொன்ன ஒவ்வொரு முறையும் அவள் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சிக்கிட்டு இருந்தான். அந்த இரவும் அப்படிதான். எல்லாரும் தூங்கிட்டாங்க, வீடும் அமைதியாக இருந்துச்சு. ஆனால் அவன் மனசு மட்டும் அமைதியாக இல்லை. அவன் மெதுவாக ஜன்னல் அருகில் அமர்ந்தான். வெளியில் இருட்டு, உள்ள அதை விட அதிகமான இருட்டு. அவளுடைய கண்களில் கண்ணீர் நிரம்ப ஆரம்பிச்சது. நான் ஏன் இவ்வளவு சோர்ந்து போயிட்டேன்? என்னை யாராவது உண்மையாகவே புரிஞ்சுக்குவாங்களா? நான் இல்லாமல் போனாலும் யாராவது என்னை தேடுவாங்களா? இந்த கேள்விகள் எல்லாம் அவள் மனசை கிழிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த இரவு அவள் சத்தமாக கூட அழ முடியலை. ஏன் அப்படின்னா அவளுடைய கண்ணீரை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு அவளுக்கு தெரியும். அதனால் தலையணையில் முகத்தை புதைத்து வச்சு அமைதியாக அழுதாள். அவள் சோர்ந்து போனது வாழ்க்கையால் இல்லை, எல்லாத்தையும் தனியாக சுமந்ததால தான். எல்லாருக்கும் ஆறுதலாக இருந்த அவளுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லாததால தான். ஆனால் அந்த இரவில் அவள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான். நான் உடைந்து போகலை, நான் அதிகமாக காயப்பட்டு இருக்கேன், நான் பலவீனமாகலை, நான் அதிகமாக பொறுத்திருக்கேன். சில நேரங்களில் அழுவது பலவீனம் கிடையாது, நீண்ட நாட்களாக சுமந்த வலியினுடைய சத்தம் தான் அந்த கண்ணீர். அந்த இரவு முழுக்க அழுத அந்த பெண் அடுத்த நாள் காலையில் மீண்டும் சிரித்தாள். ஏன்னா அவள் வலியை மறைக்க கற்றுக்கொண்டிருந்தாள். இந்த உலகத்தில் அதிகமாக சிரிக்கும் சில பெண்கள் இரவில் அதிகமாக அழுவாங்க. அதனால் நான் சரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடியும் சொல்லப்படாத ஒரு வலி இருக்கலாம். இந்த கதையில் உங்களுடைய வலியையும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நினைவில் வச்சுக்கோங்க, ஒரு நாள் இந்த கண்ணீருக்கும் ஒரு முடிவு வரும். வாய்ஸ் ஆஃப் வித்யா. உடைந்த மனங்களுக்கு ஒரு ஆறுதல்.